திமுக போலி பிரச்சாரம் 30 நாள் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக. என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்குனீங்க சொல்லுங்க. இதே மதுராந்தகத்தில் 45% ஸ்லம்ஸ் இருக்கு, மாத்தினாங்களா? குடிசை பகுதிகள் இருக்கு, மாத்தினாங்களா? 30 நாள் என்ன திட்டங்கள் செய்யணும்னு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இருக்கார். பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம் நேரங்கள் தான் ஆகும். அதை எக்ஸிகியூஷனுக்கு ஒரு டைம் எடுத்து 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 செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை 26க்கு அப்புறம் 50 வருஷ வரலாறு முடிஞ்சிருச்சு. அண்ணா செங்கோட்டை என்ன சொன்னாரு? திமுகவுடைய மு.க. ஸ்டாலினோட தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சி, அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடிசல் நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடிசீத்தை உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ இல்ல 29க்கு முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. ஒவ்வொருத்தரும் வரும்போது நம்பிக்கையா வராங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை வரும் பொழுது நம்பிக்கையா வராங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திற்கு. அண்ணன் பொதுச்சாளரும் தலைவர்கிட்டையும் நாங்க நேத்த ரிக்வெஸ்ட் வச்சோம். இந்த இணைப்பு விழா எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா OPS பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க. அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சரா இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது போய் திமுக சேரும் பொழுது திரு EPS பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் OPS அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட EPS பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாரா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்த இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. EPS பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுகவோட பேசவே இல்லை. பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 MLAக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை, சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான், திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு கோடி தம்பி இருக்காங்க, அவரு மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்ச ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பியில இருந்து பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள்ல ஒரு ஆளா நானும் இருந்து இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம்.